கோயம்புத்தூரை சேர்ந்த மை வி3 ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இப்போ வந்து சர்ச்சைக்குள்ளே இருக்குது. 3 ஆட்ஸில் வந்து நீங்கள் அதோட ஸ்கீமை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல வந்து அதில் ஒரு ஃப்ரீ பிளான் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. அந்த ஃப்ரீ பிளானில் நீங்கள் வந்து உங்களோட என்ரோல் பண்ணிவிட்டு அவங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதில் நீங்கள் விளம்பரம் பார்க்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது அநேகமாக ஒரு 5 ரூபா பக்கம் கொடுப்பாங்க. எந்த ஒரு முதலீடும் தேவையில்லை, உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்காது. அவங்ககிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட மெம்பர் மட்டும் ஆகிட்டு எந்த வித பணமும் செலுத்தாமல் நீங்கள் விளம்பரம் பார்க்க ஆரம்பிக்கும் போதே ஒரு நாளைக்கு 5 ரூபா கொடுக்குறாங்க. அப்போது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 × 30 150 ரூபா எந்த முதலீடும் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்குறதா அவங்க சொல்கிறாங்க. இது எந்த வகையில் சாத்தியம் அப்படிங்கிறது போக போக பார்க்கலாம். ரெண்டாவது, பேசிக் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பிளான் வருது. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஃப்ரீ பிளான் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ ஹூக். அதாவது ஹூக்கு இங்கிலீஷில் வந்து தமிழில் வந்து தூண்டில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டம் மக்கள்கிட்ட கொண்டு வர்றாங்க அப்படிங்கும்போதே மக்களுக்கு இது எப்படி இந்த நிறுவனம் உண்மையான நிறுவனமா, இந்த நிறுவனத்தோட முதலாளி யாரு, இது ரெஜிஸ்டர் பண்ண நிறுவனமா, இது வந்து ஆர்பிஐல பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுனால ஆர்பிஐல ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸ்கேம்ஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா 100க்கு 70% மக்கள் 90% மக்கள் முதல்ல இவங்க ஒரு ஃப்ரீ பிளான் வச்சிருக்காங்கல்ல, முதல்ல ஒழுங்கா பணத்தை கொடுக்குறானான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ பிளான்ல மெம்பர் ஆவாங்க. தினசரி ஒரு 5 ரூபா வீதம் 30 நாளைக்கு 150 ரூபாய் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆசை உருவாகும். அவங்க வந்து கண்டிப்பாக ஓகே இவங்க ஜென்யூனா இருப்பாங்க, கரெக்டா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பெய்டு மெம்பர்ஷிப் போலான்னு பார்ப்பாங்க. இதுலயே 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு முதலீடு கட்டி பெரிய அமௌண்ட்டை கட்டி தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது, அதனால ஒரு சின்ன அமௌண்ட்டை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேர் நினைப்பாங்க சின்னதா ஒரு முதலீடுல ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரியான மக்களுக்காகத்தான் 350 ரூபா 360 ரூபா பிளான் அப்படிங்கிறது. இந்த 360 ரூபா பிளான்ல என்ன சொல்றாங்க, ஒரு ஹெர்பல் பேக் 450 ரூபா ஒருத்தருக்கிற ஒரு ஹெர்பல் ஆயுர்வேதிக் ஃபேஸ் மாஸ்க் ஒன்று கொடுத்துட்றோம். அது போக இல்லாம முதல்ல 5 ரூபா சொன்னேன் இல்லையா, இப்ப 7 ரூபா, 30 நாளைக்கு வந்து 210 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, 2 ரூபா கூட கிடைக்குது. அது போக இல்லாம 450 ரூபா மதிப்பு இருக்கிற ஒரு ஃபேஸ் பேக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு மக்கள் இன்னும் தூண்டப்படுறாங்க. ஓகே 300 ரூபா நம்ம முதலீடு செய்ய போறது 360 ரூபா தான், ஆனா வரப்போறது 450 ரூபா ஃபேஸ் பேக்கு, அது போக இல்லாம 2 ரூபா கூட கிட்டத்தட்ட 210 ரூபா பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக அவங்க ஆசைகள் உருவாக்கப்படுகிறார்கள். அவங்க நம்பிக்கையை வாங்கிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, இப்போ அந்த மாதிரி 210 ரூபாயும் ஒரு 450 ரூபாய் ஃபேஸ் மாஸ்க்கும் வாங்கினவங்களுக்கு அடுத்ததா ஒரு தூண்டில் என்னன்னா 3060 ரூபாய்க்கு ஒரு பிளானை புஷ் பண்றாங்க. 3060 ரூபாய்க்கு ஒரு பிளான் அப்படின்னா அதுல ஒரு கேப்சூல் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆயுர்வேதிக் கேப்சூல் பாக்ஸ், அதோட வேல்யூ 3000. அது போக இல்லாம தினசரி 12 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். இப்போ நான் என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு நாளைக்கு அதாவது 360 ரூபா பிளான்ல போட்டவங்களுக்கு தினம் 7 ரூபா கொடுக்க முடிஞ்சவங்களுக்கு அதை விட கிட்டத்தட்ட 9 மடங்கு அதிகமான பணமான 3000 கொடுக்குறாங்க. 3000 ரூபா கொடுக்குறவங்களுக்கு நீ என்ன பங்குன்னா 63 ரூபா பக்கம்ல நீ கொடுக்கணும். கரெக்ட். 3000 ரூபா பிளான்ல வர்றவங்களுக்கு வெறும் 12 ரூபா தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெறும் 360 ரூபா கொடுத்துறவங்களுக்கு 7 ரூபா, 3000 ரூபா 10 மடங்கு பணம் கொடுத்தவங்களுக்கு 12 ரூபா, அது ஒரு 5 ரூபா மட்டும் தான் கூட அப்படிங்கிற கணக்கு எங்கேயோ இடிக்குது இல்லையா. அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, கேப்சூல் வந்து ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ் 3000 ரூபா மதிப்பு இருக்கிற ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது 3060 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு 3000 ரூபாய் மதிப்பு இருக்கிற கேப்சூல் பேக்கு, அது போக இல்லாம ஒரு நாளைக்கு 12 ரூபா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இது எல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பணத்தை போடுறவங்களுக்கு மேலும் 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 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தூண்டுற ஒரு விதமா தான் இருக்கு. அது போக இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல உங்களோட சொந்தக்காரங்க, உங்க நண்பர்கள், அவங்கள ஒரு 4 பேரை சேர்த்தீங்கன்னா அவங்களோட கமிஷன் பணமும் உங்களுக்கு ஒரு சதவீதம் உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு தூண்டு. இது பக்கா MLM. ஸோ அந்த மாதிரியான மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல மக்களை இன்னும் அதிகமா சேர்த்த அவங்களுக்கும் பணம் கரெக்டா கொடுக்குறாங்க. இப்ப இவங்களுக்கு எப்படி பணம் மக்களுக்கு இப்ப சரியா கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா, வெறும் 150 ரூபா பிளான்ல வர்றாங்க இல்லையா, அதுல ஒரு 100 பேர் 150 ரூபா 300 ஃப்ரீ பிளான்ல வர்றாங்க இல்லையா, ஒரு 100 பேர், அந்த 100 பேர்ல ஒரு 50 பேர் உள்ள வந்தாலே கிட்டத்தட்ட 3360 ரூபா பிளான்ல வர்றாங்க அப்படின்னு வச்சு அந்த 50 பேர்த்துக்கிட்ட இருந்தே கிட்டத்தட்ட 18,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு வந்து கலெக்ஷன் வாங்கியாச்சு. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி மற்றவங்க பணத்தை எடுத்து தான் இவங்க வந்து
குறைந்த முதலீட்டில் வர்றவங்களுக்கும் ஃப்ரீயா பிளான் பண்ணவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர என்னைக்காவது ஒரு நாள் மாட்டும் போது கண்டிப்பாக மொத்தமும் போயிடும். ரைட். இப்போ நடந்திருக்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வருவோம். இப்போ அவங்க அந்த நிறுவனத்து மேல புகாருக்கு தரப்பட்டிருக்கிறது. காவல்துறையில புகார் தரப்பட்ட உடனே அந்த நிறுவன முதலாளி உண்மையானவராகவும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்களுக்கு நிறுவனத்தை சரியா இருந்தவரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? காவல்துறை வழக்குக்கு எதிராக தன்னோட வழக்கறிஞர்கள் வச்சு தங்கிட்டு இருக்கிற ஆதாரங்களை வச்சு நான் நிறுவனத்தை சரியா தான் நடத்திட்டு வரேன், நான் இந்த இடத்துல தான் முதலீடு பண்ணியிருக்கேன், இந்த மக்கள் கிட்ட இருந்து வாங்குற பணம் இவ்வளவு இருக்கு, இவங்களுக்கு மாசம் இவ்வளவு கொடுத்துட்டு இருக்கிறேன், என்னோட வருமானம் இவ்வளவு பேலன்ஸ் ஷீட் இவ்வளோ, நான் மக்கள் கிட்ட வாங்கின பணத்தை இந்த இடங்களில தான் முதலீடு பண்ணியிருக்கேன், இதன் மூலமாக தான் எனக்கு வருவாய் வருது, இதுதான் என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக விளக்கி பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கணும். தான் குற்றமற்றவன் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கணும். அதை விடுத்து தன்னுடைய நிறுவனத்துல சேர்ந்த எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, நீங்க இந்த மாதிரி நம்ம பலத்தை காட்டணும், உங்களுக்கு இல்லாட்டி பணம் வராது, நம்ம நிறுவனத்தை இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் சொல்லி வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி எல்லா மக்களையும் கூட்டுனதா சொல்றாங்க. இந்த நடவடிக்கை எதற்காக பண்ணணும்? அது தேவையில்லாத விஷயம். தன்னுடைய நிறுவனத்தின் மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தன்னுடைய நிறுவனம் சரியாக நடத்திட்டு வர்றோம் அப்படிங்கிற தைரியமான மனப்பான்மை உள்ள ஒருத்தர் எதற்காக மக்களை திரட்ட வேண்டும்? எதற்காக தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும்? இது என்ன எலெக்ஷனா, குரூப்பிசமா, இல்ல இது என்ன ஒரு தெருச்சண்டையா? நீ பெரியவனா நான் பெரியவனா, என் மக்கள் பலத்தை காட்டுறேன், இத்தனை பேரை கூட்ட முடியும் என்னால அப்படின்னு சொல்லிட்டு பலத்தை காட்டுறதுக்கு இது என்ன இருக்கு? உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு குற்றச்சாட்டுங்கிறது பொருளாதார குற்றச்சாட்டு. குற்றப்பிரிவுல நீங்க உங்களோட வழக்கறிஞர்கள் வச்சு உங்களுக்கு ஆதாரங்களை வச்சு நீங்க ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதை விடுத்து மக்களை கூட்டத்தை கூட்டி நீங்க உங்களுடைய பலத்தை உங்களுடைய பேக்ரவுண்டை காட்ட வேண்டிய அவசியம் என்ன? இந்த விஷயத்த பொதுமக்கள் மத்தியில ஒரு விவாத பொருளாக்கிறதுக்கான அவசியம் என்ன? ஓவராலா பார்க்கும்போது தான் எங்க சிக்கிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல ஒரு நபர் பண்ணக்கூடிய செயல்களாகத்தான் இந்த மைவி3 ஆட்ஸோட நிறுவனத்துடைய செயல்பாடுகள் இருக்கு. அதனால காவல்துறையும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த நிறுவனத்துடைய பின்புலன்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு ஒரு பெரிய குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி மக்களுக்கான பணத்தை பாதுகாத்து அவங்களுக்கே கொடுக்கிற மாதிரி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.